நண்பர்களுக்கு வணக்கம். ஜூலை 12 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இன்னும் 70 நாள் தான் முழுமையா நம்ம கையில இருக்கு. இந்த 70 நாள்ல யார் எப்படி படிக்கிறாங்களோ, யார் எப்படி படிச்சதை பிராக்டிஸ் பண்றாங்களோ, டெஸ்டே போட்டு பாக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்பதான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அதற்கும் வழிவகை இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 70 நாள்ல நம்ம எப்படி படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம கரெக்டா படிக்கிறோம், இதை நம்ம கரெக்டா செய்யறோம், அந்த 70 நாளை பக்காவா ஒரு ஸ்மார்ட்டா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்கும். கண்டிப்பா ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உண்மையாவே நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சீரியஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி உண்மையா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இல்ல நான் ஜஸ்ட் ஒரு அட்டம் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், சும்மா ஒரு ட்ரை தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல சீரியஸா படிக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய டிஸ்பேட்ச்ல இருக்கு, அது பாத்தீங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு இந்த தேர்வுல முன்னோக்கி கொண்டு போகும், அந்த வெற்றிக்கு உண்டான மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கை எப்படி நம்ம எடுக்க வைக்க முடியும், அதற்கு இந்த பேட்ச் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? என்ன சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2A மெயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல பார்த்தோம்னா நம்ம ரீசனிங்க்கும் இலக்கணத்துக்கு நம்ம பேட்ச் போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேத்துக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த தகவலை திருப்பி நம்ம கொண்டு வரோம். எதற்காக அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ வெறுமனே டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய கேள்விகள் தரமானதாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய கேள்விகள் நீங்க பயிற்சி பண்ணிட்டு போகும்போது, டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போகும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த கேள்விகள் வரும்போது நீங்க அதுல முழு மதிப்பெண் எடுக்கணும். நம்மளுடைய பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு அந்த மாதிரி தான் மோல்டு நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ வெறுமனே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு கேள்வி நீங்க அட்டன் பண்றீங்க, ஒரு டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா தேர்ச்சி. கரெக்டா ஆன்சர் பண்ண முடியலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல கேள்வியோட தரம் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை நீங்க அங்க கத்துப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டினே செட் பண்ணுவோம். ஓகேங்களா? கொஸ்டின் ஒவ்வொன்றும் புக்ல இருந்தும் சரி, எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸா இருக்கிறதும் சரி, ஸோ எங்கெங்க நோக்கன் கார்னர்ல எந்த மாதிரி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க வாய்ப்பு உள்ளதோ அந்த மாதிரி கேள்விகளை எப்படி நீங்க ஒரு பாயிண்டா நீங்க படிச்சு மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் கேள்விகள் ஒன்னொன்னுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு தேர்வு எழுதுறீங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லைன் பை லைன் விஷயங்களை நீங்க அந்த டெஸ்ட் கொஸ்டின்ல பார்ப்பீங்க. அப்ப அந்த தேர்வு எழுதி முடிக்கும் போதே அந்த பர்டிகுலர் டாபிக்கை திருப்பி நீங்க புக்ல அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த வகையில தான் நம்முடைய தேர்வு வினாத்தாள்கள் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. 2A மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் ரீசனிங் முடிஞ்ச எக்ஸாம்ல ரீசனிங் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புதுசு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரீசனிங் 40 கொஸ்டின் அந்த மாதிரிலாம் பேட்டர்ன் கிடையாது. ஆனா இந்த டைம் கொடுத்திருந்தாங்க 40 கேள்வி. நம்ம அதுக்காக பேட்ச் போட்டிருந்தோம். 40 கேள்விகளும் நம்ம கிளாஸ்ல கொடுத்ததும் நம்ம டெஸ்ட்ல கொடுத்ததும் வந்திருந்தது. ஓகேங்களா? அந்த மாடல் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்விகள் முழுமையா நம்ம என்ன கொடுத்திருந்தோமோ அதை அப்படியே அச்சசலா அப்படியே எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கூட மாத்தாம கொடுத்திருந்தாங்க. அப்பயே பார்த்தோம்னா எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சருக்கு வந்தோடனே நம்ம ஒரு டீடைல்டு ப்ரூஃப் வீடியோ கொடுத்திருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. ஸோ அப்ப தெரியும் அந்த கேள்வியோட தரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற. ஏன்னா நம்ம காட்டியிருப்போம் டிஎன்பிஎஸ்சி கேள்வி எப்படி இருந்துச்சு, நம்ம டெஸ்ட்ல என்ன மாதிரி கேள்விகள் கொடுத்தோம் அப்படின்றத நம்ம தெளிவா காட்டியிருப்போம். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி நம்ம படிக்கணும், எந்த மாதிரி தேர்வுகளை நாம் டெஸ்ட் பேட்ச்ல போட்டு பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதற்காக தான் இந்த விஷயத்தை நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம், பல பேர்த்துக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனாலதான் நான் திருப்பி இதை எடுத்துட்டு வந்திருக்கேன்.
பார்த்தோம் அப்படின்னா போன எக்ஸாம்ல முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த விட்டாகு பேர் விடாதாக பேர் ஒரு பெரிய ஒரு இதாகவே இருந்துச்சு. ஓகேங்களா, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆகுவேல் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் டவுட் இருந்து. ஆனா இது எல்லாமே புத்தகத்துல இருக்கிறது தான். ஆனா புத்தகத்துல இருக்கிற விஷயத்த நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நூக்கன்காரனால அங்கங்க சின்ன சின்ன பிட்டா கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம திரட்டி நம்ம படிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் இருக்காது. அந்த மாதிரி திரட்டி படிக்கிறவங்க கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, அதற்கான நான் வாய்ப்பு இருக்கு, நான் அப்படிதான் திரட்டி படிக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு கேதர் பண்ணி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம அங்கங்க படிப்போம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு புத்தகத்துல எங்க இருக்குன்னே தெரியாம போகும். அப்ப அதற்கான பதில் நமக்கு தெரியாது. அது புத்தகத்துலதான் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாம போயிடும். ஆனா நம்மளுடைய பேட்ச்ல நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்காது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஆகுவேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகுவேர் எங்கெங்க இருக்கோ, ஓகேங்களா, ஸோ 6th to 12th நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ், எங்க ஓல்டு எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். இதே ஆகவே இந்த விட்டாகுவேர் விடாத ஆகுவேர் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேட்ச்ல நம்ம கொடுத்துருந்தோம் 2A மெயின்ஸ் பேட்சுக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க குரூப் 4 பேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம குரூப் 4ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, வாகை சுடர் சிகரம்ட்டு அவங்களுக்கும் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது 2A மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது இந்த நோட்ஸ். அதற்கு முன்னதாகவே 2A மெயின்ஸுக்கு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்த விஷயங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாம்ல வந்து இருந்தது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு வந்துருவோம். 7th பார்த்துருப்பீங்க, இங்க பாருங்க 9th ஓல்டு டேர்ம் 3ல 7-2ல ஆகுபெயர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், எல்லா இடத்துலையுமே இருக்கும் பாருங்க. இருபெயரட்டு ஆகுபெயர், விட்டவாகுபெயர், விடாத ஆகுபெயர், இது எல்லாமே நம்ம கொடுத்த நோட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால புரிஞ்சுக்குங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம போய் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா அங்க எப்படி இருக்கும், ஒரு பணத்தை கொடுத்து நம்ம சேர்றோம் அப்படிங்கும் போது அது பணத்தை கொடுத்து சேரக்கூடிய இது கிடையாது. ஓகேங்களா, இந்த 70 நாள் அப்படின்றது உங்களுடைய இதுல உங்களுடைய வாழ்க்கையில 2 மாதம் 3 மாதம் அப்படின்ற காலத்தவணை கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை. ஓகேங்களா, இந்த 3 மாசத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோட திசையே மாறி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட முக்கியமான அந்த 70 நாட்களை நம்ம எங்க நம்மளை வந்து வைக்கணும், எந்த இடத்துல நான் எந்த பாதையில யார் கூட்டிட்டு போகிற பாதையில நம்ம நடக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதை நீங்க கரெக்டா முடிவெடுக்கணும். ஓகேங்களா, அதற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம காட்டுறோம். ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் புத்தகத்துல இல்லாதது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்ம நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 எம்என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஓரெழுத்து ஒரு மொழியும் வந்து கேள்விகள் என்ன தேர்வுத்தாளில் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம நோட்ஸா அதற்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த விஷயம் கவர் ஆகுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி தான் நம்மளுடைய நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th இருந்து ஓகேங்களா 6th இருந்து 12th வரைக்குமே இருக்கும். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 6th இல்லை 12th 7th இருந்து தான் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரே நோட் இதா மெட்டீரியலா தான் வரும், ஒரே பிடிஎஃப். இந்த ஒரு பிடிஎஃப் நீங்க முடிக்கும் போது ஆகுவேர் அப்படின்ற டாபிக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. பாருங்க, 12th ஓல்ட் அட்வான்ஸ் தமிழ், 9th பாருங்க ஓல்டு டேர்ம் டு L2. ஸோ இந்த மாதிரி எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே நம்ம திரட்டி கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கொடுக்குற மெட்டீரியலோட வேல்யூ. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு புக்ல அந்த டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா லைன் பை லைன் உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். அப்ப லைன் பை லைன் வந்து நீங்க தெளிவா படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்குள்ள போவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போற டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். இது வந்து நம்ம டெஸ்ட் கொடுக்குற கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் 85 மார்க், அதுல தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கு. அதை நம்ம விட்டுறக்கூடாது. 85 மார்க் அப்படின்றது நம்ம 2 கையிலையும் நம்ம ஏற்றி பிடிச்சிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பொதுத்தமிழ் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறள் 20 அதிகாரம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்கள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா
திராவிட மொழி பண்பாடு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் உங்களுக்கு தெளிவா கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்ல இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது எங்க இருக்கோ அதை எல்லாமே கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது போக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில அந்த டாபிக் சார்ந்த கேள்விகள் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கும். பாருங்க, இது வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸுக்கான கேள்விகள். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் நட்பாராய்தல், இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அதிகாரத்துல பாருங்க, இப்ப இந்த குறள் இருக்கு, நாடாது நட்டலர் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாள்பவருக்கு அப்படின்ற குறள் இருக்கு அப்படின்னா இதே பொருள் தரக்கூடிய விஷயம் நாலடியார்லயும் இருக்கு, பழமொழி நானூறுலயும் இருக்கு. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதை வந்து இப்ப வந்து ஒரு கொஸ்டினா வந்து இங்க கேட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு பதில் சொல்றதுக்கு தெரியணும். நாலடியார்ல இந்த மாதிரி விஷயமே இல்லை அப்படின்னா நாலடியார்ல 6th to 10th நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல கொடுத்துருக்கிற விஷயத்துல இதுல இருக்காது. இதுல எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிக் நம்ம எடுக்கிறோம், நட்பாராய்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துக்குள்ள நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப அது சார்ந்த விஷயம், அதே குறளை வலியுறுத்தும் விதமான ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்லயோ பழமொழி நானூறுலயோ இல்ல வேற ஏதாவது இதுல வந்து அறநூல்கள்ல கொடுத்துருந்தாங்கனாலும் அதையும் உங்களுக்கு நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அதே விஷயத்த நாலடியார்ல கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு, யானை அணையவர் நன்புரி நாயனையார் கேண்மை கேளியை கொழல் வேண்டும், யானை அறிந்தறிந்தும் பாகனையை கொள்ளும் எரிந்த வேல்மையதா வாழ்குலைக்கும் நாய் அப்படின்ட்டு இருக்கக்கூடியது. பிழைவாராட்டாத இயல்புடையவரை அறிந்த நட்பு செய்தல் வேண்டும். இந்த பிழைவாராட்டாத இயல்புடையவரை அறிந்த நட்பு செய்தல் வேண்டும் அப்படின்றது திருக்குறள்ல நட்பாராய்தல் மட்டும் சொல்லல, நாலடியாரும் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழமொழி நானூறும் இதே விளக்கத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்கு. தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் என்பது பழமொழி நானூறு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்ல பழமொழி நானூறுல இருந்து 4 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பழமொழி நானூறுல இருந்து 4 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு கேள்வி இந்த கேள்விதான், தந்தீமை இல்லாத பாருங்க, ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பதுதான் அந்த கேள்வி. பாருங்க, அதே கேள்வி, தந்தீமை இல்லாதவர் நட்டம தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி எது? இது எதை உணர்த்துவது? ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருத்தர், அந்த இருவர் நட்புல ஒருத்தர் மட்டும் அந்த இதை சுமக்கிற மாதிரி, ஓகேங்களா, அந்த தீமையை சுமக்கிற மாதிரி வரக்கூடிய பழமொழி இது. பாத்தீங்க அப்படின்னா நட்பின் இயல்பை பற்றி பழமொழி நானூறு விளக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்ப கேள்விகள் இன்னும் எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். வேகன்சி கம்மி, அது எச்சாகுது, அதற்காக வந்து பல பேர் போராடிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை எதிர்பார்க்கிறோம், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் எதிர்காலம், ஃபியூச்சர். பட் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்றது அந்த 3900 சொச்சம் வேகன்சி, 3965 வேகன்சி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது. அப்ப அந்த வேகன்சிக்கு கேள்வியோட தரம் எப்படி இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த மாதிரி உங்களை தயார்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா எனனும் அருந்தியாக்க நட்பு. பாருங்க, அதையே விஷயத்த இங்க நாலடியாரும் சொல்லுது. பரி உயிர் செகுக்கும் பம்போடு மின்னா மரி பின்னை பிரிவு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கன்சல்டேட் பண்ற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நம்ம பேட்ச்ல கொடுத்துருவோம். இதே பழமொழி நானூறுல பாருங்க, நமக்கு புத்தகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 பழமொழி கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பழமொழி நமக்கு இருக்கும். ஆனா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல மொழி வளம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு 27 பழமொழி கொடுத்துருப்பாங்க. இந்த 27 பழமொழியில இருந்து 3 பழமொழிகள் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கேள்வியா கேட்கப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் 2A மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதெல்லாம் இந்த நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. இது எல்லாமே 2A மெயின்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கொடுத்த நோட்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த 27 பழமொழிக்கும் நம்ம என்ன விளக்கம் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். அந்த பழமொழி, அதற்கான பொருள் என்ன, எல்லாமே வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ்ன்றது ஒர்த்தா இருக்கும் பேட்ச்ல.
ஓகேங்களா. இதுல இருந்து தான் வந்து 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒரு கேள்வி வந்து பார்த்தோம்னா அந்த நட்பின் இயல்பு, அந்த திருக்குறளை பார்த்தோம் இல்லைங்களா, நட்பாராதல், அதுல இருந்து அந்த ஒருவர் பொறை இருவர் நட்பு அந்த பழமொழி அங்க இருந்து கேட்டாங்க. மொத்தம் 4ல 4மே இருக்கு. உவே சாமிநாத ஐயர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு பாருங்க எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து நமக்கு தெரியாமையே போயிடும். ஆனா இங்க பாக்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த தலைவர்கள் பத்தி அந்த அறிஞர்கள் பத்தி நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா கூட அதையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்குது எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாபிக்கை நீங்க மறந்துடலாம். ஓகேங்களா. திருப்பி நான் புக் எடுக்கணும், புக்கில் வந்து அந்த பக்கத்தில் இருக்குமா இந்த பக்கத்தில் இருக்குமா அப்படின்ட்டு தேடுதல் வேட்டை நடத்தவே தேவையே கிடையாது. ஓகேங்களா. அப்போ புக்கில் இருக்கிற விஷயம் மட்டும் தான் மெட்டீரியல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸும் அவுட் சோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அவுட் சோர்ஸ்ன்றதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிடையாது. எது நமக்கு முக்கியமோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்திருப்போம். இது போக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருப்போம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஒரு நோட்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி சார்ந்து ஊவேசா அவர்களை சார்ந்து டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்விகள். ஸோ என்னென்ன கேள்விகள் அவரை பற்றி கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இருக்கும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் பிரகாரம் என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு வருதோ அப்பப்போ அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து சேர்ந்துடும். இப்போ இலக்குவனா அவரை பற்றி பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் நமக்கு குறிப்பே கிடையாது. அகர முதலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11ஆம் வகுப்புல தான் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஓல்டு புக்கில் இருக்கு. ஓகேங்களா. பழைய ஓல்டு எடிஷன் 8th ஓல்டு எடிஷன்ல அகர முதலை பற்றி குறிப்பு இருக்கு. ஆனால் அந்த புத்தகம் எத்தனை பேர்த்துக்கோட கையில் இருக்கும்? அதையெல்லாம் திரட்டு அகர முதலி அப்படின்ற அந்த மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இலக்குவனாரை பற்றி நமக்கு புத்தகத்தில் குறிப்பே கிடையாது. ஆனால் எவ்வளவு குறிப்புகள் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரிஜினல் ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் தமிழ். ஒரே நிமிஷம். ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் தமிழ் இது வந்து என்ன? இது இந்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கேள்வி. எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும் அப்படின்னு கூட தெரியாது. பாருங்க, தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா. ஆரிஜின் அண்ட் ஒரே நிமிஷம் இருங்க. ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் தமிழ். ஓகேங்களா. தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்றது கேள்வி. சி இலக்குவனார் என்பது பதில். அது நம்ம பாயிண்ட்ல இருக்கும். ஓகேங்களா. அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரோ இது எல்லாமே கேதர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே கிடையாது. அப்ப எப்படி நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதற்கான மெட்டீரியல் நம்ம பேட்ச்ல நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா. தமிழ் மொழி சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்தில் அப்படின்றது அந்த பட்டமுறாம் அப்படின்ற ஒரு பாடலும் அதில் சார்ந்து சில சின்ன குறிப்பு மட்டும்தான் இருக்கு, பெருசா இருக்காது. ஆனா அவரை பற்றிய குறிப்பு நம்ம என்னென்ன குறிப்பு முக்கியமான குறிப்போ அதை எல்லாமே நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். மேக்ஸ் சார்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு 14 டாபிக் இருக்கு, 14 மாடல் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ல 14 மாடல் இருக்கு. அந்த 14 மாடலுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றீங்க, டவுட் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீடியோஸ் பார்த்து நீங்க கிளாரிஃபை பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாடல்லையும் உங்களால தரவாய்க்க முடியும். ஓகேங்களா. ஆனா நம்ம குயிக்கா செய்யணும். நாட்கள் நிறைய கிடையாது, 70 நாட்கள் தான் இருக்கு. அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடப் பண்ணணும். நீங்க எந்த டவுட் வந்ததுனாலும் கிளாரிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா. தமிழ் ஆகட்டும், இலக்கணம் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது போக வந்து குவிஸும் இருக்கும். ஓகேங்களா. குவிஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அப்ப மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா டாபிக்குமே நம்ம கம்பைன் பண்ணி உங்களுக்கு குவிஸ் அப்படின்ட்டு ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம போட்டிருப்போம்.
ஓகேங்களா. அப்ப நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500-600 கேள்விகளுக்கு மேல இருக்கும். ஓகேங்களா. அதற்கு மேலேயே கம்மியா இருக்காது. எல்லா டாபிக்லயுமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக் கொஸ்டின், ப்ரீவியூ கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ற மாதிரி எல்லாருமே கலந்து உங்களுக்கு அந்த 15 டாபிக் கொஸ்டினும் இருக்கும். அப்ப நீங்க வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு குவிஸ் செஷன்ஸ் மாதிரி நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும். இத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு நம்ம பேட்ச் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். இந்த பேட்ச் அப்படின்றது ஒரு 500 ரூபா ஃபீஸ் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன ப்ரூஃப் நம்ம ஆல்ரெடி என்னென்ன வந்து நம்ம கொடுத்து ப்ரூவன் ஆயிருக்கோ, எதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சாதிச்சிருக்கோமோ, இது சாதனைன்னு சொல்லலாம். 40க்கு 40 கேள்விகள் கிடைச்சது அப்படின்றது லக்கு கிடையாது, அது ஒரு சிஸ்டம். ஓகேங்களா. அந்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போய் தான் அந்த 40க்கு 40 கேள்விகள் அப்படின்றது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. அதே சிஸ்டமேட்டிக்கா தான் இந்த குரூப் 4 பேட்சும் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்தோம்னா அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நம்ம பேட்ச்ல என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்கெடியூல் பிரகாரம் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த ரிவிஷன் டெஸ்ட் நிறைய, கிட்டத்தட்ட 20 ரிவிஷன் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் இருக்கு. 24 ஸ்கெடியூல் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 20 ரிவிஷன் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 13 படிக்கும் போது அந்த ஸ்கெடியூல்லே வந்து பாத்தீங்கன்னா 13 ரிவிஷன் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப படிக்கும் போதே திருப்பி நீங்க பண்றதே ரிவிஷன் தான். அந்த ரிவிஷன்லயும் திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணி போற மாதிரி தான் அதோட அமைப்பே இருக்கும். ஓகேங்களா. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிப்பீட்டடா வந்து ஒரு டாபிக்கை படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா தரவாய்க்கும். ஓகேங்களா. அது போக நம்மளுடைய ஸ்பெஷல் நோட்ஸ் இந்த பேட்ச்ல உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு கேள்வியிலையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன டைமிங் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த தேர்வுக்கான 125 கேள்விகள் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா 125 கேள்விகள் நீங்க அட்டன் பண்றதுக்கு என்ன டைமிங் நம்ம கொடுத்துருவோம். அந்த டைம்குள்ளதான் நீங்க அந்த தேர்வை எழுதி முடிக்கணும். ஓகேங்களா. இது போக அடிஷனலா இது பேட்சுக்கு அப்படின்றதுனால நம்ம காமனா கொடுக்குற விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா 125 நம்மளுடைய தமிழுக்கும் மேக்ஸுக்கும் சேர்த்து நம்ம இந்த பேட்ச் கண்டக்ட் பண்றோம். அந்த 125க்கு 125 எடுக்கலாம். கம்மி வச்சு 120 பிளஸ் கண்டிப்பா எடுத்துடணும். ஓகேங்களா. அதுல மாற்றம் இருக்காது. அதற்கு உங்களுடைய முயற்சி அப்படின்றது இருக்கணும். ஓகேங்களா. முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். அந்த 70 நாள் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போறது நிச்சயம். ஓகேங்களா. நீங்க மட்டும் இல்ல, எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ 20 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா 20 லட்சம் பேர் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள போறது அப்படின்றது நிச்சயம். ஆனா ரிசல்ட் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் மிஸ் ஆகாம நம்மளுடைய பேர் வரணும். எழுதி முடிச்சுட்டு வரும்போதே நான் ஜாப் வாங்கிட்டேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட அந்த கேட்டை விட்டு நீங்க வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு கரெக்டான ஒரு பயிற்சியும் ஒரு கரெக்டான ஒரு தரமான கேள்விகளை நம்ம அட்டன் பண்ணி பார்த்தோம். இந்த 70 நாட்கள்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கணும். ஓகேங்களா. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச் உங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாம எக்ஸாம் எழுதும் போது ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸாம் எழுதக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம எக்ஸாம் எழுதணும்னா கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கான்ஃபிடென்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கு கரெக்டான ஒரு பயிற்சி மெத்தட் இருக்கணும். அந்த பயிற்சி மெத்தட் நம்மளுடைய பேட்ச்ல கண்டிப்பா இருக்கும். அதுதான் உங்களுக்கு உண்டான ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த பேட்ச்ல சேர்றது அப்படின்றது சாய்ஸ் கிடையாது. ஓகேங்களா. 5 பேட்ச்ல இருக்கேன், இது ஒரு 6வது பேட்சா சேரலாமா வேணாமா அப்படின்ற அது சாய்ஸ் கிடையாது. நீங்க போஸ்டிங் வாங்குறதா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் இருக்கு இல்லைங்களா. முக்கியமான லைஃப்ல எடுக்க வேண்டிய முக்கியமான டிசிஷன். அந்த இடத்துல இந்த பேட்சை வச்சு பாருங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும் இந்த பேட்ச் அப்படின்றது. இதற்கு முன்னதாக நம்ம பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதற்கான உழைப்பு எங்க கிட்ட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. எஃபர்ட்ஸ்ன்றது அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வெறுமனே ஒரு 500 ரூபாய்க்காக வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற எஃபர்ட்ஸ் கிடையாது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேலையை வாங்கணும், அவங்க ஃபுல் மார்க் வாங்கணும், அந்த வேலையை வாங்கணும் அப்படின்ற அந்த இதுல வந்து நம்ம போடுற எஃபர்ட்ஸ் தான் அத்தனையும். ஓகேங்களா. ஸோ ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் முடிச்சுட்டு இங்க கேட்ல இருந்து வெளியே வரும்போது மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. உங்க பேருக்கு கீழே செலக்டட் அப்படின்ற அந்த ஒரு ஆர்டர் உங்க கைக்கு கிடைக்கும்.
அந்த நம்பிக்கையோட இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.